ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ் தட் டைம் காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் காமிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஃபெஸ்டிவல் இந்த எபிசோட்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் கதையில் நிறைய இன்டைரக்ட் டீட்டெயிலிங்கும் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 19. ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிற ஈவினிங் தான் காமிக்கிறாங்க. எல்லா நோபல்ஸ் அண்ட் கிங்கும் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனை அட்டன் பண்ண வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். நான் தான் ரீமரோ இப்போ ஒரு டீமன் லாடா மாதிரி இருக்கேன். அவளான் பெருசாக பேசுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எல்லாருக்கும் சியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஷோனா அண்ட் யோஷிடா தான் அந்த சாப்பாடெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மான்ஸ்டரை இப்போ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வராங்க. என்னடா ஃபிஷ் இது அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. வெல்டை இப்போ மேலே தூக்கி போடுவோம். ஆஃப்டர் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை துண்டு துண்டாக கட் பண்ணி வைக்கிறோம். ஃபிஷ்ஷை குக் பண்ணாமல் வெறும் மீட்டை யாருக்கும் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்கிறதுனால எல்லாருமே தயங்கிட்டு நிற்கிறாங்க. சரி அப்போ நானே முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு 2 சோஷி ஆர்டர் பண்ணுறான். அதை சோயா சாஸில் தொட்டு சாப்பிடும் போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். வசாபி இல்லாமல் எனக்கு டோனா ஃபிஷ்ஷை மட்டும் மேக் பண்ணுங்க அப்படின்னு இப்போ ஹீனட்டா அங்கே வந்து நிற்கவும், நீ என்ன குழந்தையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த இடத்துல இது அவைலபிளாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு ஹீனட்டா சொல்கிறா. இப்போ ஹீனட்டா அவளோட சாப்பிட்டு பார்த்துட்டு ரீமரோ நான் ஒன்று ரொம்பவே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. நான் ஒன்றும் சைல்டு கிடையாது, என்னோடத்துல வசாபி வைங்க அப்படின்னு யோகி இப்போ அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. நானும் ஃப்ரீ யூனியன் கிட்ட கேட்டு பார்த்தேன். நார்த்தன் ஓஷனில் ரொம்ப டேஞ்சரஸான மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அதை மாரியா மீனை பிடிச்சி கொண்டு வந்தாலும் இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ளே அது கெட்டு போயிருது. ஸோ குயிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோகி சொல்கிறான். இவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மற்றவங்களும் அந்த இடத்துக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க. மான்ஸ்டர் ஃபிஷ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு எல்லாரும் இப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சைடில் இருக்கிற நோபல்ஸ்க்கும் சாப்பிடணும்னு ஆசை வருது. திடீர்னு ஒரு கார்பின் ஓடி வந்த பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றான். ஒரு மிகப்பெரிய ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. சாசரர் டைனஸ்டி தாலியனை சேர்ந்த மேஜஸ்டி எல்மேசியா எல்ட்ரூ தாலியன் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னது எல்மேசியா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஈவன் கிங் காசல் கூட கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஹெவன்லி எம்ப்ரஸ் எல்மேசியா அவங்க ஹோம்லாண்டை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர மாட்டாங்க. மெர்ச்சன்ட்ஸோட அந்த கவுன்சில்ல சேராத ஒரே ஆளுன்னா அது தாலியன் தான். 13 ராயல் ஃபேமிலிஸ் அப்ரூவ் பண்ணதுனால தான் அவங்களுக்கு டைனஸ்டி அப்படிங்கிற அந்த பேரே வந்துச்சு. டுவார்வன் கிங்டம்கே 1000 இயர் ஹிஸ்டரி தான் இருக்கு. பட் தாலியனுக்கு 2000 இயர்ஸ்க்கு மேல ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்றாங்க. ஹீனட்டா சொல்றான். ஹியூமன்ஸோட 100 வருஷம் ஷார்ட்டான லைஃப் ஸ்பேன்ல எல்மேசியாவை மீட் பண்றதே பெரிய விஷயம் அப்படின்னு கிங் காசலோ சொல்றாரு. எல்மேசியாவை குறைச்சி இட போடுறதா கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லி தான் காசல் அனுப்புறாரு. உங்க இன்விடேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் இங்க வந்ததுல சந்தோஷமா சொல்லவும், நீங்க வந்ததுல எனக்கும் சந்தோஷம். நம்ம ஹீரோ பேச போனா நம்ம ஹீரோ பிரெயின் வாஷ் ஆயிட்டான். பேரியரை போட்டு ரஃபேல் ஸ்டாப் பண்ணிட்டா. அவகிட்ட ஹீரோயிக் பிரசன்ஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லுது. காசல் சொன்ன மாதிரி இவாட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஃபெஸ்டிவல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு வா சொல்லிட்டு போறேன். நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். நான் தான் சொன்னல அந்த கிட்ட கேர்ஃபுல்லா அப்படின்னு காசல் பேசும்போது அவ மறைக்கவும், அது ரொம்ப பெருசு, கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மியோஸ்மேல் வந்து ரிப்போர்ட் பண்றான். எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபேமஸான மர்ச்சன்ட்ஸ் போக எனக்கு தெரியாத குட்டி குட்டி சின்ன மர்ச்சன்ட்ஸோ பிசினஸ் பண்ண வந்திருக்காங்க. அந்த மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. மேபி அவங்களும் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மியோஸ்மேல் சொல்றான். நாளைக்குள்ள டோர்னமெண்ட் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியோஸ்மேல் அங்க இருந்து கிளம்பி எல்லாமே பரபரப்பாகுது. அவங்க வந்துட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். மலிமா அப்படின்னு யோமி கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். மலிமோ டீமன் லாடா இருந்த கேரியனோ ஃப்ரேவோ இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. வசாபி இல்லாம ஷோஷி தாங்கன்னு அந்த மெர்ச்சன்ட் யூனியன்ல இருக்கிற அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா. உங்க சாப்பாடை பார்த்து மிட்ரே மைண்ட் மாத்துவா நான் நம்புறேன் அப்படின்னு மலிம் சொல்லவும், லாஸ்ட் டைம் இங்க வந்துட்டு போனியா ஃப்ரே திட்டினாலா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்றேன் ஃப்ரே கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன்னு சொல்லவும், அந்த லேப்ரேத்துல அவ்வளவு பெருசா நீ எதுவும் பண்ணல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரி என்னோட லேடி வெளியே போயிட்டு வந்ததுனால அவங்க ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு, அதான் நாங்க வர லேட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரே சொல்றா. நீங்க கிட்ட இந்த நியூஸ் சிட்டிக்கு எங்களை இன்வைட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஃப்ரே சொல்றா. இதுல என்ன இருக்கு, ஃபுட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பறவைங்களையும் நாங்க சர்வ் பண்றோம், உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அச்சச்சோ அப்படின்னு அமைதியா இருந்தான். என்ன ஒரு பறவை கூட கம்பேர் பண்றீங்களா லார்ட் ரீமரோ அப்படின்னு ஃப்ரே கேட்கவும், ரீமரோ அவளை வேற லெவலில் கலாச்சிருக்கப்பா அப்படின்னு கேரியன் சிரிச்சிட்டு இருக்கான். ரீமரோ உனக்கு ரொம்பவே தைரியம் தாப்பா அப்படின்னு மலிம் சொல்றா. சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ தலை குனிஞ்ச மன்னிப்பு கேட்க, கலாய்க்கிற இன்டென்ஷன்ல நீங்க பேசலன்னு எனக்கு தெரியும் லார்ட் ரீமரோ. புரியுது லேடி மலினியா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்கன்னு, உங்க கூட பழகிறது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவளும் மன்னிச்சு விட்டுருதா. பட் கேரியன் உனக்கு அது சிரிப்பா வருதா அப்படின்னு ஃப்ரே வந்து கேரியனை மிரட்டிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிரு வெட்டுன்னு கேரியன் கதறிட்டு இருக்கேன். அதனால ஃப்ரேவை மட்டும் கோவப்படுத்திடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மலியும் பாக்குறா. ஷோனார் ரெடி பண்ணி சாப்பாடையும் எல்லாருக்கும் எடுத்துட்டு வர. அந்த மெட்ரே வந்து என்னன்னா சமைச்ச போட்டு சாப்பிட்றதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. இயற்கையா கிடைக்கிற சாப்பாடை நம்ம அப்படியே பச்சையா தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சமைச்சு டேஸ்டா சாப்பிடலாம் கூடாது. ராவா கிடைக்கிற கறியை வேணா சாப்பிடலாம். அதுல நீங்க ஏதோ லிக்விட் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ஊத்தி வச்சிருக்கீங்க. இது நேச்சரை இன்சல்ட் பண்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்களை நான் சாப்பிட மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை உங்க டொமைன்குள்ள வச்சுக்கோங்க. லேடி மலிம்க்கு இதெல்லாம் கத்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மெட்ரே சொல்றான். ஷோனா ஃபுட்டை ஒரு வாய் சாப்பிட்டா அவன் மாறிடுவான்னு நினைச்சான். அவன் ஒரு வாய் கூட சாப்பிடாம இப்படி பேசுவான்னு தெரியாது. ஃபெஸ்டிவல் மோடியா அவன் கெடுத்துட்டு இருக்கான். பக்கத்து ரூமுக்கு மாத்திரவான் மலிம் கேட்கறா.
அவர் பேட் பர்சன் கிடையாது, தப்பா எடுத்துக்கிடாதீங்கன்னு கூட இருக்கவன் சொல்ல ஃபோர்ஸ் பண்ணியும் சாப்பிட வைக்க முடியாது. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா இப்போ ஷோனா அந்த இடத்துக்கு வந்துட்டா. சோப்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு நீ பாத்தியா? இதுதான் லார்ட் ட்ரீமரோட ஐடியலான விஷயம். லேடி மலிம்க்கு கீழே இப்ப மத்த 2 டீமன் லார்ட் வந்திருக்காங்க. நீங்களுமே லேடி மலிமிக்கு கீழே தானே இருந்தீங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இதுல நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். பட் ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா கம்பைன் ஆகும்போது அது இன்னும் கிரேட்டர் பவரா மாறுது. நேச்சர்ல கிடைக்கக்கூடிய தனித்தனி இன்கிரீடியன்ஸை ஒன்னா நாங்க கம்பைன் பண்ணும்போது அது தனி பவரா கொடுக்கும். இந்த இன்கிரீடியன்ஸ் மாதிரியே இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்றது தான் லார்ட் ட்ரீமரோட கோல் அப்படின்னு சோனா சொல்லவும், என் லைஃப்ல நான் இதை புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டு நீ அப்படின்னு சொல்லி மிட்ரே வருத்தப்படுறான். குக்கிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிஷ் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் யூனியனா கம்பைன் பண்றது. சோப் லேடி மலிம்னா இந்த பிரெட் கிங்டம் ஆஃப் லோமன், இந்த சீ ஃபுட் தாலியன் டைனஸ்டி, இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பேர் தான் குக்கிங். அந்த மாதிரி தான் லார்ட் ட்ரீமரும் எல்லா கண்ட்ரியவும் ஒத்துமையா சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி பண்றது மூலியமா வாழ்றதுக்கு அது இன்னும் ஒரு பெட்டரான பிளேஸா மாறும் அப்படின்னு ஷோனா சொல்லவும், நான் அவ்வளவு பெருசாவா யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே யோசிக்கிறான். சோடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் எல்லாம் டேஸ்டா இருக்கும். சோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஷோனா சொல்றேன். அது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மலிம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. மலிம் என்ன மன்னிச்சிருங்கன்னு மெட்ரே சொல்லவும், மூட கெடுக்காம ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். மெட்ரே ஹெர்மிஸ் சொன்ன மாதிரி ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லி மலிம் சொல்லவும் அவனும் சரி அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். பெனிமாரோ, உன்னோட சிஸ்டர் ஷோனா உண்மையிலேயே வேற லெவல் பா. நம்ம ஹீரோ சொல்லவும், அவளை நினைச்சா எனக்கும் பெருமையா இருக்கு அப்படின்னு பெனிமாரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட ஸ்பீச் நடக்குது. நான் தான் டீமன் லார்ட், இல்ல நான் ரீமரோ டீமன் லார்ட், நான் தான் டீமன் லார்ட் ரீமரோ. உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு என் கண்ட்ரிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஹியூமன்ஸ் கூட நான் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஃபைட் பண்றதை விட ஒத்துமையா சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு நாள் நைட்ல வரக்கூடியது இல்ல. நாங்க எங்க கண்ட்ரில என்னென்ன பண்றோங்க, எங்க ஆக்ஷன்ஸ் வச்சு எங்களை நம்பலாமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போயிட்டு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் ஆனா மான்ஸ்டர் ஹண்ட்ங்கிற பேர்ல எங்களை எதிர்த்து யாராச்சும் வந்தா அவங்களுக்கு நான் கருணை காட்ட மாட்டேன். மெர்ச்சன்ட்ஸ், அட்வென்ச்சரர்ஸ் அண்ட் ஆர்டினரி பீப்புள் யாருக்கும் இந்த இடத்துல எதுவும் ஆகாதுன்னு நான் கேரண்டி தரேன். நேஷனை பத்தி நீங்க எப்படி வேணா நினைக்கலாம், எப்படி வேணா பேசலாம், அது உங்க ஃப்ரீடம். நீங்க என்ன சொல்ல போறீங்களோ உங்க ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிடணும். ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃப்ரேவா இன்டென்ஷனலா நம்ம ஹீரோ தப்பா பேசல. பட் அப்படி இருந்தோம் அத்தனை பேர் முன்னாடியும் நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டான். இதுக்குள்ளேயே இன்டைரக்டா நிறைய மீனிங் இருக்கு. நம்ம ஹீரோவை எதிர்க்கிற அந்த மெர்ச்சன்ட் யூனியன்ல இருக்கிற ஹெட்டோட பொண்ணு வந்து இந்த இடத்துல தான் இருக்கா. இனிதான் ஃபெஸ்டிவலோட முக்கியமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.